பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்பாக ட்விட்டரில் தவறுதலாக பதிவிடப்பட்டதாக பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பதில் உள்ளாட்சி தேர்தல் என்று பதிவேற்றம் செய்துவிட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாண்டியராஜனுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். பாஜக அரசுடன் இணக்கமான ஒரு சூழல் நீங்கள் மேற்கொண்டிருக்கீங்கன்ற கருத்துக்கள் நிலவி இருக்கக்கூடிய நிலை, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இதற்கான காரணம் என்ன? இல்லை, இந்த ட்விட்டர் பக்கத்தில் போஸ்ட் பண்ணது நீங்கள் சொல்கிறது குறிப்பாக டெல்லியில் அவர் ப்ரெஸ் மீட் வச்சுருந்தப்போ ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அப்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலை அவங்க ட்விட்டர் பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கேள்வி என்றால், நீங்கள் கேட்ட அதே கேள்வி, பிஜேபியோட ஒரு இணக்கமான நிலைப்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் டெல்லி பிரதமரை சந்தித்தது இந்த நிலைப்பாடை அண்டர்லைன் செய்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இங்கிலீஷில் கேட்டார். அந்த கேள்வி அதற்கு அண்ணன் அவர்கள் கொடுத்த பதில் நாங்கள் இது எந்த கான்டெக்ஸ்டில் கேட்டாங்கன்னா, பிரசிடென்ட் எலெக்ஷன் கான்டெக்ஸ்டில் கேட்டாங்க. ஜனாதிபதி தேர்தல் வரப்போகிறது, நீங்கள் பிஜேபி வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாடு எடுக்க போகிறீங்களான்ற ட்ராக்கில் கேட்டப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரல, வேட்பாளர்கள் யாருன்னு பார்ப்போம், அதற்கப்புறம் நாங்கள் முடிவு செய்வோம் பிஜேபியோட வேட்பாளரை ஆதரிக்கிறதா இல்லையா என்ற முடிவு நாங்கள் அந்த டயத்தில் எடுப்போம். யூகங்களின் அடிப்படையான கேள்விக்கு நான் இப்போ பதில் சொல்கிற நிலையில் இல்லை. இதுதான் அவங்க கொடுத்த ஆன்சர். அந்த ட்விட்டர் பேஜில் போஸ்ட் பண்ணவங்க பிஜேபி அலையன்ஸ் உள்ளாட்சி தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி அதில் போஸ்ட் பண்ணப்பட்டிருந்தது. அது தவறு என்று உணர்ந்து ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளே அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, வேட்பாளர்களை பார்த்து நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்ட கேள்வி ஜனாதிபதி தேர்தல் சார்ந்து. ஆனால் அதில் போஸ்ட் பண்ண பதில், ட்விட்டர் பேஜில் போஸ்ட் பண்ண பதில் உள்ளாட்சியை பேக்ரவுண்டாக வச்சு போஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த தவறை உணர்ந்து அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இதில் இதுவும் கிடையாது. பிஜேபியுடைய உறவு நிலை ப்ளஸ்ஸு மைனஸு அந்த கேள்விக்குள்ளேயே அவங்க போகலை. எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான அஇஅதிமுக நாங்கள் தான் அப்படின்ற நிலைப்பாடு தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அது சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். எலெக்ஷன் கமிஷன்லேயும் சரி, பிரதமரை பார்க்குறப்பவும் சரி, உங்கள் ஜனாதிபதியை பார்த்து சிபிஐ என்கொயரி கேட்குறப்பவும் சரி, எலெக்ஷன் கமிஷன் முன்னால் ப்ரெசென்ட் பண்ணுற விஷயங்கள்னாலும் சரி, எல்லாமே எங்களுடைய இந்த நிலைப்பாடு உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான் என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் எங்கள் முழு எனர்ஜியும் போயிட்டுருக்கு. தர்ம யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையான உன்னதமான ஆட்சி ஒன்றை, அம்மாவின் ஆட்சி ஒன்றை மீண்டும் மலர வைப்பதற்கு நாங்கள் உழைச்சிட்டு